ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் வாட்ஸ்அப்பில் சூப்பரான ஒரு 3 ஆப்ஷன் பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்மில் கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க என்ன ஆப்ஷன் பார்க்கலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் 3 டாட் இருக்கும் ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட்டில் போங்க. அக்கௌண்ட்டில் ரெண்டாவது ஆப்ஷன் செக்யூரிட்டியில் போங்க. செக்யூரிட்டியில் போனீங்கன்னா அதில் ஷோ செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பெரும்பாலும் ஆஃபில் தான் இருக்கும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இன்கேஸ் உங்களோட வாட்ஸ்அப் உங்களோட பர்மிஷன் இல்லாமல் யாராவது ஹேக் பண்ணி அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷனு. அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்க்கலாம். அதே அக்கௌண்ட் செட்டிங்கில் போய்ட்டு ப்ரைவேசின்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குரூப்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு மூணாவது ஆப்ஷன் மை கான்டாக்ட்ஸ் எக்ஸப்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லா கான்டாக்ட்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுடைய குரூப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பர்மிஷன் இல்லாமல் நிறைய குரூப்ஸில் தேவையில்லாமல் ஆட் பண்ணி விட்ருவாங்க. தேவையில்லாமல் நம்மளுக்கு தேவைப்படாத குரூப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதுக்காக அதை உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு குரூப்லேயுமே ஆட் பண்ண முடியாது. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்மிஷன் இல்லாமல் எந்த குரூப்லையும் ஆட் பண்ண முடியாது. அதுக்கு தான் அந்த செட்டிங். ஸோ அடுத்தது என்னென்னா, உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் வியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ பர்டிகுலர் போர்ஷனை நம்ம பாஸ் பண்ணி வைக்கணும்னா பண்ண முடியாது. ஒரு விரலை மட்டும் வச்சுன்னா அது ஸ்டாப் ஆகும். அதை எடுத்துகிட்டுனா திரும்ப அது ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அது நம்ம 3 விரலை வச்சோம் அப்படின்னா பாஸ் ஆகி அப்படியே நின்றுடும். ஸோ நீங்கள் அது கை எடுத்துட்டாலும் அப்படியே தான் நிற்கும். ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 3 ட்ரிக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரிக் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.